சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, இன்னைக்கு ஹெல்த்தியான முறையில செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் சாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து குக்கர்ல வச்சிருக்கேங்க. இந்த சாதத்தை அகலமான ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். இந்த சூடா இருக்கிற சாதத்து மேல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஃபோர்க் எடுத்து பண்ணுங்க, அப்ப சாதம் உடையாது. நான் எடுத்துருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசிங்க. நீங்க நார்மலா எந்த அரிசியில சாப்பாடு வைப்பீங்களோ அதுலயும் செய்யலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுதாங்க வச்சிருக்கேன். நான் சாதம் வைக்கும் போதே 1 டீஸ்பூன் அதுல எண்ணெயும் ஊத்தினேன், கொஞ்சமா உப்பும் போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. சாதம் நல்லா ஆறட்டும். அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ தேங்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இதுலயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இதோடையே சின்னதா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணி போடுங்க. ஒரு சிலர் இதுக்கு இஞ்சி போட மாட்டீங்க, பட் போட்டு பாருங்க, ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கு நல்லது. இதுலேயே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இது எல்லாத்தையும் செவக்க வறுக்கணும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கருகக்கூடாதுங்க. கருகிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். நான் நிறைய பேர் செய்யும் போது பார்த்துருக்கேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, எல்லா பருப்பு வகைகளும் முக்கால்வாசி செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பிடிக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் நான் போகிறதெல்லாம் போடும்போதும் அதுக்குரிய சுவை வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு கலர்னா போதும். இதோடையே 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் ஒரே ஒரு கலருங்க போதும். இப்போ இதோடையே 2 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இந்த கேரட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும். கேரட் போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் இதுதான் மெயின் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். தேங்காய் சாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போட மாட்டாங்க கேரட், பட் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், தேங்காய் சாதம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. கேரட் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு போட்டோமா அது தீஞ்சு போயிடும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. கேரட்டும் நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோடையே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட 1 கைப்பிடி கட் பண்ணி போடலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே பிங்க் கலராக வந்தால் போதும். ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கணும். இப்போ நான் மசாலா வதக்குறேன் பார்த்தீங்களா தேங்காய் சாதத்துக்கு, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யாத சுவையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வெங்காயம்லாம் போட மாட்டீங்க. வெங்காயம் வேணான்னா நீங்கள் தவிர்த்திடலாம், பட் சேர்த்துக்கிறவங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேரட் போட்டிருக்கோம், ஈவன் தேங்காயும் போட போகிறோம். அது ரெண்டுமே இனிப்பு தன்மை கொடுக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம காரம் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க. எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சுட்டு இதை கிளறி கொடுங்க. தேங்காய் சாதத்துக்கு மஞ்சளா அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே தேங்காய் சாதம்னா வெள்ளையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு மஞ்சளாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடி போடுறது ஆப்ஷனல் தாங்க. என்ன சங்கீதா தேங்காய் சாதம் வெள்ளை கலராக இல்லாமல் மஞ்சளாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. என்னோடைய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு உப்பு போட்டிங்கன்னா தேங்காயில் பிடிக்கும். ஸோ தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு கிளறி கொடுத்துருங்க. இதோடையே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு கிளறிக்கோங்க. மசாலா நிறையா இருக்கணும், அப்போ தான் சாதம் வரன்னு இல்லாமல் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இனிமேல் நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. பெருசாக 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் இப்போ போட்டுடலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தேங்காயை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காயிலேருந்து வாசம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் வதக்கணும்.
தேங்காய் ரொம்ப வதக்கிட்டா அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 நிமிஷம் இதை வதக்கினா போதுங்க. இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் போட்டதுக்கப்புறம் வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போடுங்க. இன்னும் அப்புறமும் கொத்தமல்லி தழை போடணும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சமாக போடுங்க. இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிடும். அப்படியே கிளறி கொடுங்க. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இப்போ இதோட நமக்கு வேலை முடியல, இன்னும் வேலை இருக்குது. ஸோ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. ஆனால் லேசாக ஒரு வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது எலுமிச்சம்பழ சாறு. இதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் எலுமிச்சை சாறு ஊற்றி பழகலைன்னா இனிமேல் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். அப்படியே கிளறிடுங்க. இப்போ தேங்காய் சாதத்துக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா, நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குறைஞ்சது 3 to 4 days வைக்கலாம். அதாவது காய் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா, ஈவன் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சாதம் சூடாக வச்சுட்டு இந்த மசாலாவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. அவ்வளோதாங்க. இனிமேல் சாதம் கொட்டி கலர வேண்டியதான். இப்போ அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் மசாலா அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து கூட வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வச்ச 1/4 கிலோ ரைஸ்க்கு இது சரியாக இருக்கும். ஸோ அதனால எல்லா சாதத்தையும் நான் இதிலே கொட்டிக்கிறேங்க. இதுலேயே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடுங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஈவன் நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் இது சூடாக கூட செய்யலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். சூப்பராக மணக்க நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஈவன் யூடியூப்ல கூட இது என்னுடைய ஓன் கிரியேஷன். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. எப்பயுமே தேங்காய் சாதம் செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதுல ருசி அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மசாலா வதக்கணும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்பயும் போடாத பொருட்கள் சிலது கண்டிப்பா நான் இதுல போட்டிருப்பேன். அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது தான் நான் சொல்ற இதே சுவை வரும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தொட்டுக்க தேவையே இல்லை. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். ஈவன் இது கூட சிப்ஸ், அப்பளம், ஊறுகாய் இது வச்சு சாப்பிட்டா கூட போதும். அந்த மாதிரிலாம் இது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்குங்க. ஸோ இதுல இஞ்சிலாம் போட்டிருக்கேன். தேங்காய்னா கொஞ்சம் நெஞ்சு கறிக்கும். இஞ்சி பெருங்காயெல்லாம் போடும் போதும் அந்த நெஞ்சு கறிக்கிறதுலாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதும் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாய்க்கு எல்லாமே கிடைக்குதுங்க. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி முந்திரி பருப்பு. செம்ம வாசனையாக இருக்கு. லைட்டாக ஒரு புளிப்பு தெரியுது. அதே மாதிரி சாதமும் சீக்கிரம் கெடாது லெமன் சாறு போடும்போது. பட் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால இது ஒரு நாள் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது. தேங்காய் சாதம்னாலே ஒரு நாளுக்கு மேலே தாங்காது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.